இன்றைய முக்கிய செய்திகள். பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகியோரின் வழிகாட்டுதல்படி புதுச்சேரி நெல்லைத்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்தநாள் விழா இன்று பாஜக தொகுதி தலைவர் விஜயராஜ் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெல்லைத்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சாரம் தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் AFD பஞ்சாலை, நெல்லைத்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் முதலியார்பேட்டை ஜான்குமார் அறக்கட்டளை அலுவலகத்தில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் பாட்டிலுடன் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், இளைஞரணி மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசு சார்பில் முதியோர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மூலம் சமூக நலத்துறை சார்பில் 500க்கும் மேற்பட்ட ஏழை முதியோர்களுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகளை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் முருங்கப்பாக்கம், நடுத்தரு, பள்ளத்தரு, வில்லியனூர் சாலை, சேத்தலால் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அங்கன்வாடிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலத்திட்ட மேம்பாட்டு அதிகாரி பாலாஜி மற்றும் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி கடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிங்காரத்தோப்பு மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ முகாமை கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் கோ ஐயப்பன் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மருத்துவர் பிரவீன் ஐயப்பன், ஆதி பெருமாள், ரவிச்சந்திரன், மாமன்ற உறுப்பினர்கள் கர்ணன், கீதா ஆறுமுகம் மற்றும் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் மே 26ஆம் தேதி துவங்கியது. இதில் ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள், அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. மேலும் ஒவ்வொரு நாளும் உபயதாரர்களால் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலாவும் நடைபெற்று வந்தது. இதில் கடந்த மாதம் 31ஆம் தேதி இன்று திரௌபதி அம்மன் ஆலய கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து ஜூன் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருக்கல்யாண உற்சவமும், அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தொடர்ந்து இரவு உபயதாரர்கள் சக்தி கரகம் வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி, உபயதாரர்கள் மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கடலூர் தாலுகாவிற்குட்பட்ட புதுச்சத்திரம் கண்ணப்பன்பேட்டையில் பிள்ளையார் கோவில் தெருவில் லக்ஷ்மணன், தனலட்சுமி என்கின்ற தம்பதியினர் கடந்த 30 வருடங்களாக வசித்து வந்த நிலையில் தங்களது இடத்திற்கு அருகில் 5 அடி நத்தம் புறம்போக இருப்பதால் அதில் மதில் சுவர் எழுப்பியுள்ளனர். மேற்படி ஊர் முக்கியஸ்தர்கள் அருள்மணி, ஏழுமலை, ஆறுமுகம், நாராயணன், ராமலிங்கம் ஆகியோர் மற்றும் முகம் தெரியாத 5 நபர்களுடன் மற்றும் குணபாலன், சுப்பிரமணி தூண்டுதல் பேரில் மதில் சுவருக்கு 50,000 பணம் கேட்டுள்ளார்கள். இதை தனலட்சுமி, லக்ஷ்மணன், விஜயா பரமன் இதற்கு பணம் கொடுக்க முடியாது என்று கூறியுள்ளார்கள். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் பொக்லைன் எந்திரத்தின் மூலம் இவர்கள் கட்டியிருந்த மதில் சுவரை இடித்து தரைமட்டமாக்கியுள்ளனர். இதுகுறித்து புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார்கள். புகார் அளித்ததன் பேரில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அருள்மணி என்பவர் இதன் காரணமாக 3.5 ஆண்டு காலமாக புகார் மனு கொடுத்தவர்கள் ஊருக்குள் வரக்கூடாது என்று கட்டுமானம் போட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துவிட்டதாகவும், இவர்களையும் இவர்களின் சுப காரியங்கள் மற்றும் அசுப காரியங்களுக்கு யாரும் கலந்து கொள்ளாமலும் இப்படி இருக்கின்ற நிலையில் முன்விரோதம் காரணமாக கடந்த 15/5/2025 அன்று காலை 6:30 மணியளவில் லக்ஷ்மணன் கடற்கரை ஓரம் நடைப்பயிற்சிக்கு சென்று கொண்டிருந்த பொழுது
வலுக்கட்டாயமாக அருள்மணி என்பவரால் அடித்து இழுத்து செல்லப்பட்டு வேப்பமரத்தில் கட்டி வைத்து அடித்துள்ளார். இதுகுறித்து அன்றைய தினமே புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இதன் அடிப்படையில் புதுச்சத்திரம் காவல் நிலைய போலீசார் அருள்மொழி மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் முன்ஜாமீன் கொடுத்து வெளிவந்து இப்படி இருக்கையில் அருள்மொழி அவரது மகன் முகுந்தன் இருவரும் கடந்த 26/5/2025 இரவு 7:30 மணியளவில் கத்தியுடன் வீட்டுக்கு நேரில் வந்து கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு சென்றுள்ளார். ஆகவே லக்ஷ்மணன் அவரது மனைவி தனலட்சுமி மேலும் பரமன் அவரது மனைவி விஜயா ஆகியோர் உயிருக்கு பயந்து அருள்மொழி மற்றும் முகுந்தன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு கொடுத்துள்ளனர். பேர் வரல, 200 வீட்டையும் போய் வரக்கூடாது, கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு தடுத்து வச்சுருக்கான். எனக்கு 10 லட்ச ரூபா இப்போ அவனால் எங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு. ஊருக்காரவங்க அவ்வளோ சாப்பாடெல்லாம் செஞ்சு ஊருக்காரவங்க யாரும் வரல. ஊரை விட்டு பிரித்து எங்களை தனியாக வச்சுருக்காங்க. எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லது கெட்டது எது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி இன்று 13/6/2025 முதல் வரும் 17/6/2025 வரை வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று தெரிய வருகின்றது. இதன் காரணமாக மீனவர்கள் வரும் 17ஆம் தேதி வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்குமாறு மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து நாளை 14ஆம் தேதி மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு செல்ல இருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகில் எள்ளப்பன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் செல்வகணபதி சீதா தம்பதியினர். இவர்கள் இருசக்கர வாகனத்தில் தங்களது 2 குழந்தைகளுடன் கடந்த 11ஆம் தேதி புதன்கிழமை தென்னம்பாக்கம் பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளனர். அப்பொழுது தம்பிப்பேட்டை பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் செல்வகணபதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சீதா மற்றும் ஒரு குழந்தை படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தீவிர சிகிச்சையில் இருந்த சீதா மூளைசாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மூளைசாவு அடைந்த சீதாவின் உடல் உறுப்புகளை தானம் செய்வது குறித்து மருத்துவர்கள் அவர்களது உறவினர்களிடம் எடுத்துரைத்தனர். அதன் பின்னர் அவர்களும் உடல் உறுப்புகளை தானம் செய்ய ஒப்புக்கொண்டார்கள். தொடர்ந்து புதுச்சேரி மூலகுளம் பகுதி தனியார் மருத்துவமனையில் முருகேசன் வெங்கட்ராம் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சீதாவின் உடலில் இருந்து இதயம், கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் உள்ளிட்ட உறுப்புகளை அறுவை சிகிச்சை மூலம் அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து இதயம் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும், ஒரு சிறுநீரகம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனைக்கும், மற்றொரு சிறுநீரகம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கும், கல்லீரல் மகாத்மா காந்தி தனியார் மருத்துவமனைக்கும் தானமாக வழங்கப்பட்டது. அதன் பின்னர் அந்த உடல் உறுப்புகள் சாலை மார்க்கமாக கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து போலீசாரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசாரும் ஆம்புலன்ஸ்கள் இடையூறின்றி செல்லும் வகையில் வழிவகை செய்து கொடுத்தனர். இந்த உறுப்புகள் மூலம் 4 பேர் பயனடைவதால் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்ததாக சீதாவின் உறவினர்கள் தெரிவித்தனர். உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்த சீதாவின் குடும்பத்தினருக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்தனர். மேலும் இனிவரும் காலங்களில் தானமாக பெறப்படும் உடல் உறுப்புகளை விரைவாக கொண்டு செல்ல ஏர் ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்க வேண்டுமென அரசுக்கு மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம். இந்த ஆலயத்தின் 39ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 3ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகின்றது. மேலும் தினமும் இரவு பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதியுலாவும் நடைபெற்ற நிலையில் தெப்பல் உற்சவமானது இன்று நடைபெற்றது. இதில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் காளிங்க நந்தன் அலங்காரத்தில் ஆலயத்தில் உள்ள குளத்தில் மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பலில் எழுந்தருளினார். தொடர்ந்து 9 முறை குளத்தை சுற்றி வந்து சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர். உலகில் உள்ள பல கோடி உயிர்களை தினமும் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற கடவுளின் உன்னதமான மனிதனுள் ஓடிக்கொண்டிருக்கும் இரத்தத்தை தானமாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து இரத்த தான தன்னார்வலர்களுக்கும் 105 முறை இரத்த தானம் வழங்கி உலக சாதனை புரிந்த புதுச்சேரி தொடர் இரத்த தான தன்னார்வலர் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம் உலக இரத்த தான தன்னார்வலர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் வெற்றி செல்வம் இரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு செய்திக்குறிப்பு அளித்துள்ளார். மனிதனின் கைரேகைக்கு எப்படி மாற்று இல்லையோ அதேபோன்று மனிதனின் உடலில் உற்பத்தியாகும் இரத்தத்திற்கு மாற்று இல்லை. மாற்று உறுப்புகளை செயற்கை முறையில் தயாரித்து மனிதனின் உடலில் பொருத்துவது போல் இரத்தத்தை செயற்கையாக உற்பத்தி செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அறுவை சிகிச்சை செய்வதென்றாலும் உடல் முக்கிய உறுப்புகளான இதயம், கல்லீரல், நுரையீரல்,
சிறுநீரகம், எலும்புகள் ஆகியவற்றை மாற்றி பொருத்துவதற்கும் அறுவை சிகிச்சை செய்வதற்கும் இரத்தம் மிகவும் அவசியமான ஒன்று. ஆகவே உயிர் காக்கும் உன்னதமான சக்தியான மனிதனின் உடலில் ஓடுகின்ற அந்த இரத்தத்தை தானமாக அளித்துக் கொண்டிருக்கின்ற தெய்வத்திற்கு சமமான இரத்த தான தன்னார்வலர்களை இந்த தருணத்தில் வாழ்த்துவது நமது கடமை. மேலும் தினமும் மருத்துவமனையில் பல்வேறு அறுவை சிகிச்சைகள், தீக்காயம்பட்டவர்களுக்கு உடல் உறுப்புகள் மாற்றி பொருத்தும் அறுவை சிகிச்சைகள், பெரிய விபத்துகளால் ஏற்பட்ட எலும்பு முறிவு சரி செய்யும் சிகிச்சைகள், மூளைசாவு ஏற்பட்டவர்களுக்கு நரம்பியல் அறுவை சிகிச்சைகள், கேன்சர் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு டெங்கு உள்ளிட்ட தொற்று கிருமிகளால் ஏற்பட்ட நோய்களுக்கு சிகிச்சைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இவை அத்தனைக்கும் முழு இரத்தமும் இரத்தத்திலிருந்து பிரிக்கப்பட்ட காரணிகளான பிளாஸ்மா, இரத்த தட்டணுக்கள், இரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை இரத்த அணுக்கள் அதிலிருந்துதான் தேவைப்படுகின்றன. ஆகவே ஒரு மனிதன் வழங்கும் ஒரு யூனிட் இரத்தமானது 4 உயிர்களை காப்பாற்றுகின்றது. தினமும் நடக்கின்ற அறுவை சிகிச்சைகளும் தினமும் கொடுக்கப்படுகின்ற இரத்தம் தானத்தையும் ஒப்பிட்டு பார்க்கையில் இன்றைக்கும் அறுவை சிகிச்சைகளுக்கு, பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளுக்கு இரத்தம் பற்றாக்குறையாக தான் உள்ளது. ஆகவே 18 வயது முதல் 65 வயதில் உள்ள ஆரோக்கியமாக உள்ள 45 கிலோகிராம் எடைக்கு மேற்பட்ட அனைவரும் இரத்த தானம் வழங்கலாம். தானம் அளிக்கப்பட்ட இரத்தம் 48 மணி நேரத்திற்குள் மீண்டும் உற்பத்தியாகின்றன. தொடர் இரத்த தானம் அளிப்பவர்களுக்கு வாழ்நாளில் ஹார்ட் அட்டாக்கும் மற்றும் எந்தவித பெரிய நோய்களும் வராது என்று ஆராய்ச்சியில் கண்டுபிடித்துள்ளனர். ஆகவே தானத்தில் சிறந்த தானமான இரத்த தானத்தை வழங்கவும், பல உயிர்களை காப்போம், நம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை நிலைநாட்டுவோம். ஜெய்ஹிந்த் என்று வெற்றி செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். என் பெயர் வெற்றி செல்வம். நான் ஒரு 105 முறை இரத்த தானம் அளித்துள்ளேன். சமமான மற்றவருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த இரத்தத்தை தானமாக செய்கின்ற அத்தனை டோனர்ஸ்க்கும், அத்தனை இரத்த தான தன்னார்வலர்களுக்கும் இந்த தருணத்தில் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.